நம்ம வானதியை பத்தி பேசவும் பாண்டிக்கு கோவம் வந்துருச்சு. அதனால சோழன், என்னடா நான் காலில் வந்து விழுந்த விஷயத்த இப்ப வந்து இங்க தம்பட்ட அடிச்சிருக்கா, அதை ஏன்னு கூட ஒரு வார்த்தை நீ கேட்க மாட்டேங்கிற. ஏன் அண்ணன் தானே நானும் உனக்கும், அவதான் முக்கியமா நான் முக்கியமா? இன்னும் கல்யாணமே ஆகல, அதுங்குள்ளாட்டி குடும்பத்தை எப்படி பிரிக்கிறதுன்னு அப்படியே கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்கா. கல்யாணம் ஆச்சுன்னா வீட்டுல ஒருத்தரை கூட நிம்மதியா இருக்க விட மாட்டா, எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு வச்சிருவா. இப்படிப்பட்ட பொண்ணை கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தான் தீரணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, அவ தெரியாம எதுவும் சொல்லிருப்பா. என்னடா தெரியாம சொல்லிருப்பா? தெரியாம என்ன பச்சை புள்ளையாவ தெரியாம சொல்றதுக்கு? தெரியாம சொல்றவங்களும் தெரிஞ்சு சொல்றவங்களும் எனக்கு என்ன வித்தியாசம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நீ நினைக்கலாம் அவ நம்ம லவ் பண்ற பொண்ணு, அதனால அவளை விட்டு கொடுக்க கூடாதுன்னு. அவ என்ன அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு உருள்றாங்க. நம்ம நிலாவுக்கு எதனால அடிச்சுக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரியாம, ஏன் அடிச்சுக்கிறீங்க, எல்லாம் எந்திரிங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு எல்லாத்தையும் எழுப்புறாங்க. அப்ப அவங்க எந்திரிச்சு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம பாண்டியும் ரொம்ப கோவத்துல போய் அங்க இருக்காரு. அப்போதுக்கு வானதி வராங்க. என்ன பாண்டி ரொம்ப ஜாலியா இருப்ப போல அப்படின்னு சொல்லி கேட்கவும் பாண்டிக்கு கோவம் தாங்க முடியல. ஆமாண்டி நான் ஜாலியா தான் இருக்கேன், நீ பண்ண காரியத்துக்கு ஜாலியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னடா பண்ணிட்டேன், ஏன்டா அந்த கத்துற அப்படின்னு சொல்றாங்க. நீ என்கிட்ட பேசாத, கொஞ்சம் அமைதியாயிரு. சரி நீ பேச வேண்டாம், இங்க பாரு இங்க கொண்டு வந்திருக்கன்ல, இத ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு அப்படின்னதும், இந்த ஸ்கூட்டி உனக்கு ஏது, உன்கிட்டதான் ஸ்கூட்டியே இல்லையே. ஆமா, உன்ன மாதிரி பிச்சைக்கார பையில கல்யாணம் பண்ணா ஒண்ணு கூட இல்லாம தான் இருக்கணும். ஆனா அந்த டாக்டர் எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு, அவங்க வீட்டுல நிறைய இருக்குதாமா, அதனால இத வச்சு என்ன பண்றது, இல்லாதவங்களுக்கு கொடுத்துடலான்னு எனக்கு கொடுத்தாரு, இத நீ சரி பண்ணி மட்டும் கொடு, இது அவர் எனக்கு கிஃப்டா கொடுத்தது அப்படின்னதும், ஆமாமா ஒரு வண்டி கொடுத்ததுக்கு அவரை மனசே உன் மனசு வந்து அவர் பக்கம் சுத்துது. இன்னும் கடைசி வரைக்கும் அந்த இதுல வேலை பார்க்க நீ அங்க இருக்க அவர் ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டே இருந்தா கல்யாணம் அவரையே பண்ணிக்குவ போல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா என்ன வார்த்தை சொல்லிப்புட்ட ஏ பாண்டி, நான் என்ன பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்ட உன்னை லவ் பண்ண? அப்படி இருக்கும்போது அந்த டாக்டர் பணத்தையோ பொருளையோ காட்டுனா அவர் பின்னாடி போயிருவேனே, இப்படி பல்கூசாம பேசுற? நான் என்ன அந்த அளவுக்கு கேவலமான ஆளா? இத்தனை வருஷமா நீயும் நானும் லவ் பண்ணிருக்கோம், ஆனா ஒரு வார்த்தை நீ என்ன பார்த்து இப்படி சொல்லிட்ட, எனக்கு உண்மையா அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ ஏன் தான் இந்த அளவுக்கு சீப்பா நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியல, ரொம்ப மனவேதனையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சும்மா நடிப்ப, மனவேதனையா இருக்குன்னு. நீ இவ்வளவு கேவலமானவனு எனக்கு தான் தெரியும், கொஞ்சமா நஞ்சமா அவ்வளவு கேவலமானவ பணத்துக்காக அப்படின்னு சொல்றாங்க. நிறுத்து பாண்டி, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாத, என் மேல நீ வச்சிருந்த நம்பிக்கை இவ்வளவுதானா? நான் எதுக்காக பணத்துக்காக போய் அதுவும் அந்த ஆளு பின்னாடி சுத்த போறேன்? நீ நினைக்கிற மாதிரி பணத்துக்காக ஒன்னும் போறவ கிடையாது நானு அப்படின்னு இங்க வானதி சொல்லிட்டு அழுதுகிட்டே போறாங்க. அப்ப உடனே என்னனே போயும் அண்ணிய போய் இப்படி வார்த்தையை கேட்டுப்புட்டீங்க அப்படின்னதும், நீ கொஞ்சம் கம்மன்றுடா, இப்ப வர அவளோட கேரக்டரே சரியில்லை, எப்ப பார்த்தாலும் அந்த டாக்டர் பத்தியே என்கிட்ட வந்து பேசினா நான் அவளையே நம்பிக்கிட்டு இருக்கேன், அவனை பத்தி என்கிட்ட வந்து எதுக்கு பெருமையா பேசுறா? என் பெருமையை எதுவும் அவன்கிட்ட போய் சொல்றாளா? அப்படி இருக்கும்போது அவங்களத மட்டும் எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றதும் சரிதான், இருந்தாலும் அண்ணி ஒரு குழந்தைத்தனமான மனசுன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சு என்ன பண்றது? சோழனோட வாழ்க்கை இப்பதான் பிரகாசமா போய்கிட்டு இருக்குது, ஆனா இவங்க அதுக்குள்ளாட்டி வந்து கண்டதை கடையதை பேசி மனசையே நோகடிச்சிடுறாங்க. உனக்கு இவளை பத்தி என்னடா தெரியும்? குடும்பத்தை கெடுக்கிறதுனா கைங்கண கட்டிக்கிட்டு அலையிறா, குடும்பத்தை கெடுத்து போடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குது. இவளை கல்யாணம் பண்ணி அண்ணன் தம்பிங்க நாங்க பிரிஞ்சிருவோமோன்னு இன்னும் பயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணே என்னன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? ஆமாண்டா, எல்லாத்தையும் நான் யோசிச்சுதான் இந்த நிலைமைக்கு இது வந்திருக்கேன். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது. அந்த டாக்டர் என்ன சும்மாவா கொடுப்பான் ஸ்கூட்டிய? ஏதாச்சும் அவனுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கணும், அதனாலதானே கொடுத்துருப்பான். எதுக்கு கொடுத்தான் அப்படின்லாம் இவ யோசிக்கவே மாட்டான். நம்மளுக்கு கொடுத்துட்டியான், ஃப்ரீயா கொடுத்துட்டியான் அப்படின்னு எல்லாம் அலையிறா. எவனாச்சும் ஒருத்தன் காரியமே ஆகாம நம்மளுக்கு உதவி செய்வானா சொல்லுடா அப்படிங்கிறாங்க. அண்ணே நீங்க அன்னிக்கிட்ட இதை சொல்லியிருக்கலாம் இல்லனே? ஆமா அவதான் பொருளை கொடுத்தா ஆண்ட்டு அலையிறாளே, அவளெல்லாம் கல்யாணம் பண்ணா என் குடும்பம் ஒண்ணும் இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லும் போது இங்க வானதி உள்ள என்ட்ராகிறாங்க. பர்ஸை விட்டுட்டு போயிட்டேன்னு நான் வந்தேன், ஆனா நீ எனக்கு மேல இவ்வளோ கேவலமான ஒரு நம்பிக்கை வச்சிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கப்புறம் இப்ப சொல்றேன், என் வீட்டு பக்கமோ இல்ல என்ன பாக்குறதுக்கோ என்கிட்ட பேசுறதுக்கோ நீ வந்துடாத, என் மூஞ்சிலேயே முழிக்காத. ஆமா நான் அந்த டாக்டரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ ஒன்னும் எனக்காக பாவம் பட வேணாம், பரிதாபம் பட வேணாம். உன்னை எல்லாம் நம்பினேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் சவகாசமே வச்சுக்க கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இங்க பாண்டிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நம்ம தப்பா எதுவும் பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லி. இல்ல அவ நம்ம மேல ரொம்ப இதாதான் இருந்தா, நம்ம தான் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அப்போ தான் இங்கே அவங்களுக்கு கொஞ்சமாக மனசு நெருடலாக இருக்குது. யார் என்ன சொன்னாலும் இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா தான் இங்கே பாண்டி பார்த்தீங்கன்னா நேராக சோழன்ட்ட போய், இங்கே பாரு சோழா, அவள்கிட்ட இப்போ நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், அவளை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் போதுமா அப்படின்னதும், அப்பா சாமி எனக்காகலாம் ஒன்றும் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க வேண்டாம், நீ போய் தாராளமாக உனக்கு பிடிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க, நானும் அவளை கல்யாணம் பண்ண வேண்டான்னு சொன்னேன், எங்கேயா இருந்தாலும் இடம் பொருள் எல்லாத்தையும் பார்த்து பேசணுன்னு தான் நான் சொல்கிறேன். என்னடா ஆளாளுக்கு என்னை என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஒன்னால் போய் அவகிட்ட சண்டை போட்டு அவள் இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காதேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லவும், ஏண்டா பாண்டி இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன? அதான் வாரத்துக்கு ஒரு தடவை சண்டை போட்டு வாரத்துக்கு ஒரு தடவை சமாதானம் ஆயிக்குவீங்களே, போய் சமாதானப்படுத்துடா அப்படின்னதும், இல்லை இந்த தடவை பெரிய வார்த்தையை விட்டுட்டேன் அப்படின்னு பாண்டி சொல்கிறாங்க. ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சோழனும், சரி போய் அந்த வாயாடியை இப்போ போகாத, இன்னும் 2 நாள் கழிச்சு போ, சரி பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இங்கே நேராக வந்த சோழன் இருந்துக்கிட்டு நிலா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே வானதிக்கிட்ட அவன் சண்டை போட்டுட்டானா நிலா அப்படின்னதும், இங்கே பாரு சோழா, நான் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் எதுக்கு நீ போய் அவங்கக்கிட்ட பேசி இப்போ சண்டையை பெருசாக்கி விட்டுட்டேன், என்ன நினைப்பாங்க, கல்யாணம் ஆகுங்களாட்டியே ஒன்னால தான் சண்டை வந்துச்சுன்னு நினைப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. விடுநிலா, அவள் நம்ம குடும்பத்துக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டா, 420 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பிடிக்கவும் தான் நீ என்னை கல்யாணம் பண்ண, உங்கள் வீட்டில் பிடிச்சிருக்கு நான் என்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், ஆமல்ல அப்போ அவனுக்கும் அப்படி தானே, அவளை பிடிச்சிருக்கவும் தான் அவன் லவ் பண்ண ஆரம்பித்தான், லவ்வரை இப்படி பிரிக்காத, லவ் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. என்னை மன்னிச்சிரு நிலா அப்படின்னு மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம இவர் சரியாக தானே இருந்தார், இப்போ ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு நிலா ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தம்பி வாழ்க்கை நம்மளால் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா சோழன் வானதி கிட்ட போய் பேச போகிறாங்க. வானதி இருந்துக்கிட்டு, வாப்பா தலைவரே, ஒன்னால தான் என் குடும்பம் என் வாண்டி என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போய் அவங்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி வானதி கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வானதி சொல்கிறாங்க, அது எப்படி சண்டையை மூட்டி விடுற மாதிரி மூட்டி விடுவீங்களாம், அப்புறம் சண்டையே ஏன் போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துவீங்களாம், இது கூட ரொம்ப நல்லா இருக்கே, எல்லா புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா நடித்து அந்த குடும்பத்தையே கைக்குள்ளே போட்டுட்டீங்க, இப்போ என்னோட பாண்டியையும் என்னையும் பிரிச்சுட்டீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்களா? நல்லா இருந்துட்டு போங்க, ஒரு லவ்வரை பிரித்த பாவம் உங்களை எல்லாம் சும்மாவே விடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பார்வானதி, அவன் நான் கோவப்படுத்தினால அவன் உன்ட்ட அப்படி பேசியிருப்பான், அவனை மன்னிச்சிரு அப்படின்னதும், இன்னும் என்ன மன்னிக்கிறது, என்ன சின்ன பப்பாவா, ஒன்றும் தெரியாத ஆளா மன்னிக்கிறதுக்கு, எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறான், இனிமே யாரும் அந்த குடும்பத்துலேருந்து என்னை பார்க்காதீங்க அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க.